மதிய வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஐசிடி இன்னைக்கு பார்க்குறோம் நம்ம கிளாஸ்ல. ஆஃப்டர் லாங் கேப் நம்ம எக்ஸாம் லீவ்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஆல்ரெடி நம்ம 2 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு 3rd லெசன் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ்ல வந்து கம்ப்யூட்டருடைய யூசேஜஸ் எல்லாம் எப்படி பண்றது ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வந்த ரீகேப்ஸ் உடைய இதெல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு பாடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போறது மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல என்னெல்லாம் பண்ண முடியும், வேர்ட்ல என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அதுல என்னெல்லாம் ஒர்க் வந்து நம்மளால பண்ண முடியும் இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் 3rd லெசனுடைய டாபிக். ஸோ நான் என்னெல்லாம் பார்க்க போறோம், என்ன தெரிஞ்சுக்க போறோம். தமிழ்ல வந்து சொல் முறை வழிப்படுத்தல், வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்னா சொல்முறை வழிப்படுத்தல். அந்த சொல்முறை வழிப்படுத்தல்ல வேர்ட் டாக்குமெண்ட்டை வச்சு நம்மளால என்ன வகையான பணிகளை எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் அது டைரக்டா உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டே காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் பிஃபோர் தட் நம்ம என்னென்ன இந்த லெசன்ல இருந்து கத்துக்க போறோம் அதை ஜஸ்ட் நம்ம புக்ல இருக்கிறத பார்த்துட்டு வரலாம். ஸோ this chapter will cover the following: what word processing is, use word processing software to என்னெல்லாம் பண்ணலாம் பாருங்க. create, open, save and close the document, highlight the text, insert files or object, insert a graph, check for spelling and grammar, prepare list. ஓகேவா? ஸோ இது எல்லாம் வந்து நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல, மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல இது எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை பர்பஸ்ஃபுல்லா நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லெட்டர்ஸ் லெட்டர்ஸ் டைப் பண்றோம் இல்லையா, நம்மளுடைய லீவ் லெட்டர். நீங்க எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், லீவ் லெட்டர் ஃப்ரம் டு சப்ஜெக்ட் யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு நம்ம லெட்டர் ஃபார்மேட் அடிக்கலாம் வேர்ட் டாக்குமெண்ட்ல. கொஷின் பேப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், நியூஸ் பேப்பர்ஸ் உடைய கண்டென்ட் டைப் பண்ணலாம், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணலாம், இன்விடேஷன்ஸ் ரெடி பண்ணலாம், கிரீட்டிங் கார்ட்ஸ் ரெடி பண்ணலாம், மேகசின்ஸ் ரெடி பண்ணலாம். இது எல்லாமே வந்து எதனால எந்த இதுல வந்து பண்ண முடியும், மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல நம்மளால பண்ண முடியும். சொல்முறை வழிப்படுத்தல் தொடர்பான அறிமுகம். சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் மூலமாக ஆவணங்களை தயாரித்தல், திறத்தல், சேமித்தல் மற்றும் மூடுதல் எவ்வாறு செய்வது மற்றும் எழுத்து பகுதிகளை வடிவமைப்பு செய்தல். அதுதான் வந்து போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் அந்த இதெல்லாம் வந்து எழுத்து பிழைகள், எழுத்து பகுதிகள். மற்றும் கோப்பு அல்லது பொருள்களை உள்ளிடுதல், அதாவது ஒரு இமேஜை இன்சர்ட் பண்றது இல்ல ஒரு டாக்குமெண்ட்டை இன்சர்ட் பண்றது, அதெல்லாமே எல்லாமே நான் உங்களுக்கு லைவா பண்ணி காட்டுறேன். அட்டவணையை உள்ளிடுதல், ஒழுங்கமைப்பு மற்றும் இலக்கண பிழை ஆகியவற்றை சோதித்தல், பட்டியல் ஒன்றை உள்ளிடல் ஆகியன தொடர்பான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ வேர்ட் டாக்குமெண்ட்ல இது எல்லாமே உங்களால பண்ண முடியும். ஸோ ஆங்கிலத்துல பார்த்தோம், சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் மூலமாக சில பேசிக் என்னெல்லாம் பண்ணலாம், நிறைய இருக்கு. பட் சில பேசிக்கா வந்து கடிதம் டைப் பண்ணலாம், வினாபத்திரம்னா கொஸ்டின் பேப்பர், பத்திரிகை இது பண்றது, அழைப்பிதழ் வேற பத்திரிகை வேற, பத்திரிகை நியூஸ் பேப்பர், அழைப்பிதழ்லாம் வந்து இன்விடேஷன், விண்ணப்ப படிவம் எழுதுவது அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ், வாழ்த்து மடல், சஞ்சிகை, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட் மூலமாக நாம் செய்யக்கூடியது. இப்ப இது எல்லாமே இதெல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு ஆங்கில பெயர்கள் எல்லாமே ஈஸியா தெரிஞ்சிடும், தமிழாக்க பெயர்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவா தெரியணும் இல்லையா? ஸோ நான் வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒவ்வொன்றா காட்ட காட்ட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? ஸோ இப்போ என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்து டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் தெரியுதா? ஸோ இது இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுடைய சிம்பிள் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்றது இதுதான். இல்லை அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பட்டன்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டைப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும் பாருங்க. ஸோ இப்போ இங்க வந்து பிளாங்க் டாக்குமெண்ட் நான் சொல்றேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ இந்த பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், இங்க என்னெல்லாம் இருக்கு மேல ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் பார்ல ஃபைல்,
ஹோம், இன்சர்ட், டிசைன், லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங்ஸ், ரிவ்யூ, வியூ, அக்ரோபட். ஸோ இப்போ உங்களுடைய புக்ல வாங்க. பொதுவான கருவிகள் எல்லாமே நீங்க எங்க வந்து பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஹோம் பட்டன்ல தான். இந்த பொதுவா ஃபைல் பட்டன்லையும் ஹோம் பட்டன்லையும் தான் நீங்க பொதுவான கருவிகள் எல்லாமே வந்து பார்ப்பீங்க. ஓகே. ஸோ ஃபைல் பட்டன் கிளிக் பண்ணா இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்றதுக்கு ஒன் டைம் சேவ். சேவ் ஆஸ்னா அதையே எடிட் பண்ணி வேற ஒரு நேம்ல, சேவ் ஆஸ் பிடிஎஃப்னா அதை வந்து வேர்ட் டாக்குமெண்ட் இல்லாம பிடிஎஃபா அதனுடைய ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்றது. அப்புறம் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஃபைல் ஆப்ஷன்ல பார்ப்பீங்க. இங்க ஹோம் பட்டன்ல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இது வந்து புதிய பக்கம் ஒன்றை திறத்தல் அப்படிங்கிறதுக்கும் நியூ இருக்கு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னது. புதிய பக்கம் ஒன்றை பெறுதல் நியூ பட்டன். சேமிக்கப்பட்ட ஆவணம் ஒன்றை திறத்தல் ஓபன் பட்டன், அதுவும் இங்க ஃபைல்ல தான் இருக்கு, ஓபன். ஓகே. சேமிக்கப்பட்ட ஆவணம் ஒன்றை திறத்தல். அடுத்தது ஆவணத்தின் அச்சிடல் முன்பார்வை பிரிண்ட் ப்ரிவ்யூ. பிரிண்ட் கொடுக்குறீங்க, நம்ம கண்ட்ரோல் பி கொடுக்கும்போது பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கு இதுல முடியும். ஸோ கண்ட்ரோல் பி கிளிக் பண்ணனா இந்த டாக்குமெண்ட் ஆனது இங்க ஏதாவது சம்வாட் நான் டைப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இப்போ அங்க இது வியூ ஆகுதா, என்ன டைப் பண்ணியிருக்கோம், என்ன பிரிண்ட் எடுக்க போறோம், ஸோ இது எவ்வளோ காப்பீஸ், இது வந்து எங்க எந்த பிரிண்டர் நமக்கு நம்மளோட சிஸ்டமோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ என்னோட சிஸ்டமோட எந்த ஒரு பிரிண்டருமே கனெக்ட் ஆகல. ஓகே. ஸோ எந்த இதோட கனெக்ட் ஆயிருக்கு, இதை என்ன சைஸ், டைப், மார்ஜின்ஸ், ஒரு பேஜ், ஒரு ஷீட்டுக்கு ஒரு பேஜ் தானா, இது எல்லாமே நீங்க வந்து இந்த செட்டிங்ஸ்ல பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்காங்க, புதிய பக்கம் ஒன்றை பெறுதல் நியூ டாக்குமெண்ட், சேமிக்கப்பட்ட ஆவணம் ஒன்றை திறத்தல் ஓபன் டாக்குமெண்ட், ஆவணத்தின் அச்சிடல் முன்பார்வை பிரிண்ட் ப்ரிவ்யூ. அடுத்தது ஆவணத்தை சேமித்தல் சேவ். இதுதான் வந்து ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ஆவணத்தை சேமித்தல். இங்கதான் வந்து ஃபைல்ல போய் கண்ட்ரோல் சேவ் இந்த பட்டனையும் கிளிக் பண்ணலாம். இந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இது எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு கேட்கும். இந்த பிசில டெஸ்க்டாப்ல இந்த இடத்துல சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நான் சேவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது ஒரு தடவை சேமிக்கப்பட்ட ஆவணத்தை வேறு ஒரு பெயரில் சேமித்தல் தான் என்ன சொல்லுவோம், சேவ் ஆஸ். சேவ் அண்ட் சேவ் ஆஸ். இது வந்து சேவ்ங்கிறது ஒன்ஸ், இது வந்து சேவ் பண்ணிடுவோம். பட் நேம் சேஞ்ச் பண்ணி திருப்பியும் சேவ் பண்றதுக்கு சேவ் ஆஸ் கொடுப்போம். ஓகேவா. அத சேவ் ஆஸ் பட்டன். அடுத்தது பிரிண்ட் பட்டன், ஆவணத்தை அச்சிடல் பிரிண்ட். ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இது ஒரு 3 to 4 pages லெசன் தான். ஸோ அது பாடப்பகுதி தான். அது முடிச்சதும் உங்களுக்கு ஆக்டிவிட்டியில இதெல்லாமே என்னென்ன சிம்பிள்ஸ்னு கேட்பேன். ஓகேவா. சரி. அடுத்தது அன்டு, ரீடு, கட், காப்பி, பேஸ்ட். இங்க இருக்கு பாருங்க. இறுதியா ஒரே நிமிஷம். இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட செயல்பாடை நீக்குதல், எழுத்துக்கள், படங்கள், இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட செயல்பாடை நீக்குதல்னா அண்டு. ஓகேவா. ஒரே நிமிஷம், இங்க நான் ஏதாவது ஒரு இது என்டர் பண்ணி டைப் பண்ணிக்கிறேன். Rose is a beautiful flower. A for apple. C for ball. இப்போ B for ball அப்படின்னு எழுதியிருக்கேனா, இதை வந்து நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா. டெலீட் பண்ணிட்டேன். பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். என்னுடைய கீபோர்ட்ல இருந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் இசட் கொடுத்தேன்னா நான் வந்து டெலீட் பண்ணது எனக்கு திருப்பி அந்த இடத்துல வரும். ஸோ
இப்ப திருப்பி திருப்பி நான் கண்ட்ரோல் Z ப்ரெஸ் பண்ணும்போது நான் லாஸ்டா என்னெல்லாம் இதுல கரெக்ஷன்ஸ் ஆர் சேஞ்சஸ் பண்ணி பிஃபார் பால் கொண்டு வந்தேனோ அது எல்லாமே எனக்கு இங்க வரும். அடுத்தது இந்த டைப் பண்ணியிருக்கிற விஷயத்த போல்டு பண்றேன். போல்டுங்கும் போது அதனுடைய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா காட்டுதா, இட்டாலிக் பண்றேன், ஸ்லாண்டிங்கா காட்டுதா, அண்டர்லைன் பண்றேன், அந்த வேர்ட் வந்து அண்டர்லைன் ஆகுதா. சோ அடுத்தது அத சுத்தி வந்து கலர் பண்றேன், ஓவர் கலர் பண்றேன். அதே வந்து ஃபாண்ட் கலரை மாத்துறேன். ஆனா எல்லாமே இந்த பர்டிகுலர் வாக்கியத்தை செலக்ட் பண்ணிட்டு பண்ணினாதான் இது பண்ண முடியும். ஃபாண்ட் கலர் மாத்துறேன். இப்ப இங்க வந்து ஃபாண்ட் கலர் ரெட் மாத்துவோமா? சரி, ரெட் மாத்திட்டேன். சோ போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன். இப்ப ஃபாண்ட் டைப், ஃபாண்டோடைய நேம் என்ன, ஃபாண்ட் டைப் என்ன. இப்ப டைம் நிறைய டைப் இருக்கு. டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்றேன். இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபாண்ட், இந்த ஃபாண்ட் அல்கேரியன் ஃபாண்ட் செலக்ட் பண்றேன். சோ இதனுடைய சைஸ் வந்து நான் இங்க இன்க்ரீஸ் பண்றேன். இது ஒரு மெத்தட். இல்லனா இந்த ஏக்கு பக்கத்துல ஆரோ மார்க் இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ், டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? கண்ட்ரோல் பிளஸ் லெசர் தென் சிம்பிள், கண்ட்ரோல் பிளஸ் கிரேட்டர் தென் சிம்பிள். அதுக்கு வந்து கீபோர்டுடைய ஷார்ட்கட் கீஸும் யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க இங்க செலக்ட் பண்ணலாம். இப்ப நான் இங்க செலக்ட் பண்ணும்போது ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, இதே வந்து திருப்பியும் ஃபாண்ட் சைஸ் டிக்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுதா. இப்போ இந்த ஏஏ அப்படின்னு இருக்கிறதுல இப்ப நான் இதை வந்து சென்டென்ஸ் கேஸா மாத்துறேன். ஓகே, எந்த சேஞ்சஸும் நடக்கல. லோயர் கேஸா செலக்ட் ஆகலையா? லோயர் கேஸ், அப்பர் கேஸ், கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட் அண்ட் டாகுல் கேஸ். அதாவது இங்க என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அந்த ஃபார்மேட்ல இது சேஞ்சஸ் நடக்கும். சென்டென்ஸ் கேஸா இருந்தா ஃபுல்லாவே லோயர் கேஸா மாறும். வேர்டை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் இங்க சேஞ்சஸ் பண்ணினேன் அப்படின்னா ஃபுல்லாவே அதனுடைய மாற்றங்கள் நடக்கும். இப்ப பாருங்க, நான் இப்ப எல்லாத்தையுமே லோயர் கேஸா மாத்தினேன். மாத்தும் போது என்னாச்சு? ஏ ஃபார் ஆப்பிள் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல மாறிடுது. அடுத்தது அதுக்கு பேர் வந்து சேஞ்ச் கேஸ். ஓகே, அப்பர் கேஸ் ஏ ஃபார் ஆப்பிள் ஃபுல்லாவே எல்லா லெட்டர்ஸும் அப்ப கேபிட்டல் லெட்டர் ஆயிடுச்சு. கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுனா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து கேபிட்டல் ஆகுது. டிஃபரன்ஸ் சேஞ்சஸ் தெரியுதா உங்களுக்கு? அண்ட் தென் டாகுல் கேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் ஸ்மால் லெட்டர்லயும் பேலன்ஸ் எல்லாம் கேபிட்டல் லெட்டர்லயும் மாறி இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? அடுத்தது இப்ப இந்த இடத்துல நீங்க இந்த ஃபாண்ட் ரிலேட்டட் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. அடுத்தது புல்லட்ஸ். இது வந்து பாயிண்ட் புல்லட்ஸ், இது வந்து நம்பர் புல்லட்ஸ். ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு புல்லட் வச்சுட்டு என்டர் கொடுத்தாச்சுன்னா அடுத்தடுத்த சென்டருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவே கிரியேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல செகண்ட் சென்டென்ஸ்க்கு இப்ப பாருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்கா புல்லட்ஸ் கிரியேட் ஆகும். வேண்டானா நம்ம ஒரு என்டர் திருப்பியும் கொடுத்தோம்னா அந்த புல்லட்ஸ் வந்து அடுத்த லைனுக்கு வந்தது போயிடும். இப்போ இங்க பாருங்க, நான் புல்லட்ஸ் கொடுத்துட்டேன். பட் அகெயின் இன்னொரு என்டர் தட்டும் போது அந்த புல்லட்ஸ் போயிடும். இதே பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு திருப்பி வந்து என்டர் தட்டும் போது அந்த புல்லட் நமக்கு வந்துடும். ஸோ இது நம்பர் புல்லட், இது வந்து பாயிண்ட் புல்லட். இதுல வந்து பாயிண்ட்ஸ் புல்லட்ல வந்து டைப்ஸ் இருக்கு. இது வந்து இந்த மாதிரி பாயிண்ட் வேணுமா, என்ன ஸ்டைல்ஸ், எந்த ஸ்டைல்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் புல்லட்ல ஸ்டைல்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து எந்த ஆர்டர்ல புல்லட்ஸ் வேணும், இந்த மாதிரியா, இந்த மாதிரியா, இல்ல எதுவுமே கிடையாதா. சோ இந்த ஆர்டர்ஸ் இப்ப இங்க பாருங்க, அந்த ஆர்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். அடுத்தது இது வந்து லெஃப்ட் அலைன், நம்மளுடைய டெக்ஸ்ட வந்து லெஃப்ட் சைடு அலைன் பண்றது, சென்டர்ல அலைன் பண்றது, ஜஸ்டிஃபை பண்றது, ரைட் சைடு அலைன் பண்றது. ஓகேவா? சோ இது வந்து அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அலைன்மெண்ட். இங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே நம்ம இப்ப பார்த்துட்டோம். எழுத்துக்களின் அளவை மாற்றி அமைத்தல், சைஸ், எழுத்துக்களை தடிப்பாக்கல், போல்டு,
எழுத்துகளுக்கு நிறம் இடல் கலர், எழுத்துக்களை சரிவாக்கல் இட்டாலிக், வரிசையின் சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் இன்னும் நம்ம பார்க்கல, அதையும் காட்டுறேன். வரிசையின் கீழுக்கு மாற்றுதல் சப்ஸ்கிரிப்ட், அதாவது ஸ்கொயர் வந்து கீழே வரணும். இப்ப இங்க எக்ஸாம்பிள் CO2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நம்பர் வந்து கீழே O2 வரணும் அப்படின்னா அதை வந்து சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். பவர்ல இருந்ததுன்னா அதை சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், 3 ஸ்கொயர், அதை சூப்பர் ஸ்கிரிப்ட். இது ரெண்டும் வந்து இங்க உங்களுக்கு வேர்ட்ல சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்க. இதோ இது ரெண்டு தான். எக்ஸ்க்கு கீழே 2, இது எக்ஸ்க்கு பவர்ல 2 வச்சிருக்காங்களா, இதுதான் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு லெட்டருக்கு மேல வந்து அடிக்கோடிடுதல் அப்படிங்கிறது தான் இதை ஏபிசி அப்படிங்கிறது. இங்க பாருங்க, இந்த லைன் மேல வந்து ஒரு கண்டென்ட்டுக்கு மேல வந்து லைன் கிராஸ் ஆகுது இல்லையா, அதுதான். அடுத்தது சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட், இது கீழே வந்துச்சு, இதை தூக்கிடுங்க, கரெக்டா வந்துடும். இந்த புல்லட்க்கு கீழே, இதே வந்து பவர்லனா புல்லட்க்கு வந்து சைட்ல போகுது பாருங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இல்லைன்னா இன்னொரு நம்ம ஒரு நம்பரே எழுத்துறலாம். ஒரே நிமிஷம். CO2. ஸோ இப்போ இந்த 2-வை நான் செலக்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணா இந்த 2 ஆனது கீழே வந்துடும். அதே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கும் போது இந்த ரெண்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கொயர் வேல்யூவை வந்து கிளிக் பண்ணிட்டா இது பவர்ல போயிடும். சரியா? சரி, எழுத்து இப்ப அதுவும் வந்துருச்சா? வரிசையை மேற்படுத்தி மாற்றுவதற்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் உதாரணம், வரிசையின் கீழுக்கு மாற்றுவதற்கு சப்ஸ்கிரிப்ட் உதாரணம் CO2 பார்த்தாச்சு. அடுத்தது எழுத்து வகைகள், ஃபாண்ட் டைப்ஸ், அடிக்கோடிடல், அண்டர்லைன், ஹைலைட், முனைப்பு முனைப்பு முனைப்புறுத்தி காட்டுதல். அதுதான் வந்து இங்க நம்ம எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அததான் வந்து முனைப்புறுத்தி காட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அடுத்தது இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதுவும் இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். நேர்படுத்தல் நிலைப்படுத்தல் கருவி, அலைன்மெண்ட் அண்ட் பொசிஷனிங் டூல்ஸ். இடப்பக்க நேர்படுத்தல் அப்படின்னா அலைன் லெஃப்ட், இங்க பாத்தீங்க இல்லையா, அலைன் லெஃப்ட் இங்க இருக்கா, இதெல்லாம் ஃபாண்ட் ரிலேட்டட், இது பேராகிராஃப் ரிலேட்டட், அலைன் லெஃப்ட். அடுத்தது வலப்பக்க நேர்படுத்தல் அப்படின்னா அலைன் ரைட், இந்த இடத்துல இருக்கிறது, இது மூணாவது ஆப்ஷன். அடுத்தது வரிகளுக்கிடையேயான இடைவெளியை மாற்றுதல், லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங். இதுதான் வந்து அந்த லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம், நம்ம இந்த பண்ண மூணையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங்ல போயிட்டு இப்போ 1.5 2 2.5 3 அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா, அந்த கேப் ஒரு லைனுக்கும் ஒரு வரிக்கும் அடுத்த வரிக்கும் இடையே உள்ள இடைவெளியானது எப்படி அப்படிங்கிறது தெரியுதா. அதுல லைன் ஸ்பேசிங்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆட் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃபும் கொடுக்கலாம், ஆஃப்டர் பேராகிராஃபும் கொடுக்கலாம், ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஒரு லைனுக்கும் முன்ன ஒரு லைனுக்கும் வந்து 3 பாயிண்ட் கேப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேப்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம், லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங், வரிகளுக்கிடையிலான இடைவெளியை மாற்றுதல். பின்னணிக்கு நிறம் தீட்டுதல், ஷேடிங். மத்தியில் நேர்படுத்தல், சென்டர். சீர் செய்தல், ஜஸ்டிஃபை. குண்டு குறியிடல், புல்லட்ஸ். இப்ப பார்த்தோம் இல்லையா, அதுதான் குண்டு குறியிடல், புல்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கமிடல்னா நம்பர்ஸ். அந்த புல்லட் டைப்ஸ்ல வந்து டாட்டடா இல்ல இதுவா இல்ல நம்பர்ஸா, நம்பர் புல்லட். இலக்கமிடல்னா நம்பர் புல்லட்ஸ், குண்டு குறியிடல்னா நார்மல் புல்லட்ஸ். ஓகேவா? சரி. ஆவணத்தில் உள்ளிடத்தக்க பல்வேறு பொருட்கள், நீங்க பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம், ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். சரி, அது இப்ப பார்க்கலாமா? இந்த இடத்துல இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா? இன்சர்ட்ல பிக்சர்ஸ், பிக்சர்ஸ்ல போயிட்டு நான் வந்து நம்மளுடைய ஏதோ ஒரு இமேஜ் வந்து இப்ப இங்க இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. நம்மளுடைய கல்வி சக்தி லோகோ வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்ப இதை நான் இன்சர்ட் பிக்சர் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த லோகோ இன்சர்ட் ஆச்சு இல்லையா. இதனுடைய ஃபார்மேட் இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாமா, அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த டாட்டர் லைன்ஸ் காட்டும் போது அதுல மவுஸை யூஸ் பண்ணி டிராக் பண்ணணும் நம்ம, சரியா? அப்பதான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நமக்கு வந்து பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நம்மளால இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. சரி, இப்ப இது வந்து செலக்ட் ஆகி தான் இருக்கு. இத வந்து செலக்ட் ஆகி இருக்கிறத அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அந்த பின்னாடி அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஃபார்மேட்டை வந்து மாத்துறேன் நான். ஷேடோ ரெக்டாங்கிள், மெட்டல் ஃப்ரேம், மேட் ஒயிட், இங்க ஒவ்வொன்றுத்துக்கும் கீழே வருது பாருங்க நேம். சிம்பிள் ஃப்ரேம் ஒயிட், இது பாருங்க டிஃபரன்ஸ் தெரியும். ரெஃப்ளெக்டட் ரவுண்டட் ரெக்டாங்கிள், சாஃப்ட் எட்ஜ் ரெக்டாங்கிள். இப்போ இந்த பிளாக் வச்சோன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுதா? டபுள் ஃப்ரேம் பிளாக், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃப்ரேம் பிளாக். ஸோ டபுள் ஃப்ரேம் பிளாக் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இதுக்குள்ள ஃபிட் ஆகணும், டெக்ஸ்ட்டை வந்து ஃபிட் பண்ணி ரேப் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த லே அவுட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இதுல கலர்ஸ் கூட நீங்க வந்து பாருங்க சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். என்ன கலர்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா நீங்களா கலர்ஸை வந்து சூஸ் பண்ணி கூட அதை வந்து பண்ண முடியும். ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் இஸ் ஆல்சோ நீங்க கலர் சேச்சுரேஷன், கலர் டோன், ரீகலர், அண்ட் நம்ம வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா புதுசா பண்றோம் அப்படின்னா அதுவும் நம்மளால பண்ண முடியும். இதுல இன்சர்ட்ல போயிட்டு இது எல்லாமே பண்ணலாம். ஸோ இன்சர்ட்ல இப்ப பிக்சர் இன்சர்ட் பண்ணா என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஷேப், ஷேப் அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு ஆனுவல் டே நடக்குது. நீங்க வந்து ஒரு அந்த பத்திரிகை வந்து வாழ்த்து மடலோ இல்ல இன்விடேஷனோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து சிஸ்டம்லயே நீங்க பண்ணணும் அப்படின்னா இப்ப நாங்க அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணதுமே இதனுடைய ஃபார்மேட் நீங்க உள்ள வந்து ப்ளூ கலரா, ஒயிட் கலரா, பிளாக் கலரா, ஷேப்பை வந்து ஃபில் பண்றது வேற ஏதாவது கலர்ஸ் வேணுமா? பாருங்க நான் கலர்ஸ் மாத்துறேன். ஷேப்போட அவுட்லைனோடைய கலரும் மாத்துறேன் பாருங்க, ப்ளூ கலர். ஸோ அதே மாதிரி ஷேப்போட எஃபெக்ட் வந்து ஷேடோ எஃபெக்டா, க்ளோ எஃபெக்டா, என்ன வேணாலும் நம்ம வந்து மாத்திக்கலாம். ஸோ இது பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இதெல்லாம் பண்ணும்போது தெரியும். இப்போ நீங்க இது மேல கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த ஃபார்மேட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இதுல உங்களுக்கு எப்படி வந்து டைப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு வாழ்த்துரை, ஒரு வாழ்த்து மடல், அல்லது ஏதாவது நம்மளுடைய பள்ளி ஆண்டு விழாவிற்காக நாம் பத்திரிகையை டைப் செஞ்சு தட்டச்சு செய்து ஆசிரியர்களுக்கு கொடுப்பதற்காக உபயோகப்படுத்துவதற்கு இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுல டிசைன், டிசைன்ல இன்சர்ட், இன்சர்ட்லயே n நம்பர் ஆஃப் ஷேப்ஸ் இங்க இருக்கு. இப்போ வந்து நம்ம ஆ அப்படி ஆச்சரிய குறி திங்க் பண்ணுவோம் தெரியுமா? இப்ப இதுக்குள்ள வந்துட்டு நம்ம திங்க் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ், ஆஹா, ஆச்சரிய குறி அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மேகசின்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். இந்த ஒரு ஒரு சில கார்னர்ல வந்து இப்படி ஒரு திங்க் பண்ற மாதிரி இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஷேப்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஏகப்பட்ட நம்பர் ஆஃப் ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு இங்க வந்து ஷேப்ஸ்ல இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வேர்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே இந்த ஈக்குவேஷன் அண்ட் சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடும் எல்லாமே ஃபார்முலாஸ் எல்லாம் இங்க இருக்கும். அது இல்லாம நியூவா ஈக்குவேஷன்ஸ் நீங்க ஏதாவது பண்றீங்கன்னா இங்க மேக்ஸ் ரிலேட்டட் சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல மோர் சிம்பிள்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு இப்ப பாருங்க இதுல உங்களுக்கு எல்லா வகையான மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸும் இருக்கு. இதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தாச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து அது இன்சர்ட் ஆயிடும். எந்த இடத்துல நம்ம கேக்குறோமோ அந்த இடத்துல வந்து அந்த சிம்பிளை செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தாச்சுன்னா அந்த சிம்பிள் வந்து அந்த டாக்குமெண்ட்ல இன்சர்ட் ஆகிவிடும். ஓகேவா? இப்ப எனக்கு பை சிம்பிள் வேணும், இன்சர்ட் கொடுக்குறேன், க்ளோஸ். இப்ப எங்க இன்சர்ட் ஆச்சுன்னு பாத்தீங்களா? இந்த ப்ளூ கலர் இதுக்குள்ள. ஏன்னா லாஸ்டா நான் அதை தான் டச் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், வேற எதுலயும் டச் பண்ணல. ஸோ நம்ம எதை டச் செலக்ட் பண்ணிருக்கோமோ அங்கதான் அது கிரியேட் ஆகும். இப்ப ஈக்குவேஷன்,
ஈக்குவேஷன்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் நியூ ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப பாருங்க, ஃபிராக்ஷனா இருந்தா எக்ஸ்ப ஸ்கிரிப்டா இருந்ததுன்னா, ராடிக்கல் நோட்டேஷனா இருந்ததுன்னா, இன்டகிரேஷனா இருந்ததுன்னா, சம்மேஷன் ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா, நம்மளுடைய ஆப்ரேட்டர் மேட்ரிக்ஸ் எதுவாக இருந்தாலும் இங்க உங்களுக்கு வந்து எந்த ஈக்குவேஷன் நமக்கு இப்ப தெரிஞ்சது என்னது ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன்லயும் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்ப இந்த மாடல் ஃபிராக்ஷன் தான் வேணும் அப்படின்னா இதை எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு 1/2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்ப ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், ஃபோர்த் ரூட், இது எல்லாமே இப்ப வந்து இங்க வந்து கியூப் ரூட் ஆஃப் 64 அப்படின்னு கொடுக்குறேன். 2 கியூப் ரூட் ஆஃப், நான் அந்த இடத்துல வந்து கர்சர் வச்சிருந்ததுனால அங்க போய் இந்த கியூப் ரூட் உட்காந்துது. இதே வந்து அடுத்தது வாட்டர் மார்க். வாட்டர் மார்க் அப்படிங்கிறது நம்மளுடைய நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு சின்ன லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் அதுல வந்து இதை ஒன்று செலக்ட் பண்றேன், கான்ஃபிடென்ஷியல். இப்ப இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே இங்க என்னாச்சு, கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறது எல்லா பேஜஸ்லயுமே நம்ம ஓபன் பண்ற எல்லா பேஜஸ்லயும் கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிற அந்த இது வரும். ஆனா அதை வந்து நான் என்ன பண்றேன்னா கஸ்டமைஸ் பண்றேன். கஸ்டம் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்து கல்வி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இதுல கலர்ஸ் கூட நீங்க மாத்திக்கலாம். இங்க சேஞ்சஸ் நடந்ததா, கல்வி சக்தி அப்படிங்கிறது வந்து சேஞ்சஸ் தெரியுதா? பேக்ரவுண்ட்ல அந்த கல்வி சக்தி அப்படிங்கிற பேர் வந்து உங்களுக்கு வந்துரும். சரியா? இப்போ உங்க புக்ல நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் இதுல பார்த்து முடிச்சோம்னு பார்க்கலாமா? சோ இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். கிளிப் ஆர்ட்டும் வேர்ட் ஆர்ட் பார்க்கல, டேபிள்ஸும் வேர்ட் ஆர்ட்டும் பார்க்கல, அதை பார்த்துடலாம். ஓகேவா? சரி, அவ்வளவுதான். இந்த பாடமே உங்களுக்கு டேபிள்ஸும் வேர்ட் ஆர்ட்டும் பார்த்தோம்னா முடிஞ்சுது. இப்ப இது பாருங்க, இதனுடைய பொழிப்பு, இந்த பாடத்தினுடைய பொழிப்பு என்னவென்றால், சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளை பயன்படுத்தி கடிதங்கள், சஞ்சிகை, சான்றிதழ், விண்ணப்ப படிவம் போன்ற பல்வேறுபட்ட ஆவணங்களை தயாரிக்கலாம். புதிய ஆவணம் நியூ, திறத்தல் ஓபன், சேமித்தல் சேவ், பதிப்பு செய்தல் பிரிண்ட், அச்சிடல் முன்பார்வை பிரிண்ட் பிரிவ்யூ, முன்னைய செயற்பாட்டை மீளப் பெறுதல் ரீடு, செயற்பாட்டை நீக்குதல் அண்டு, வெட்டுதல் கட், பிரதி செய்தல் காப்பி, ஒட்டுதல் பேஸ்ட், எழுத்துப்பிழை மற்றும் இலக்கண பிழைகளை சீர் செய்தல் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் ஆகியன பொதுவான கருவிகளாகும். சைஸ், கலர், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், ஹைலைட், ஃபாண்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் போன்றன எழுத்து வடிவமைப்பு கருவிகள் ஆகும். லெஃப்ட் அலைன், சென்டர், left align, center, right align, justify, bullets, numbering, line spacing, shading ஆகியன பந்தியை நேர்படுத்தல் செய்யும் கருவியாகும். பிக்சர்ஸ், டேபிள், ஷேப்ஸ், டெக்ஸ்ட் புக், கிளிப் ஆர்ட், வேர்ட் ஆர்ட் ஆகியவற்றை ஆவணம் ஒன்றில் உள்ளிடலாம். வேர்ட் ஆர்ட், இன்சர்ட் டேபிள், இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, டேபிள். டேபிள்ல இன்சர்ட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காலம்ஸ் அண்ட் எவ்வளோ ரோஸ் வேணும் அப்படிங்கிற பாப்அப் வரும். எனக்கு வந்து 5 காலம் 7 ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல டேபிள் கிரியேட் ஆச்சா? 3 4 7, 7 காலம் 5 ரோ கிரியேட் ஆச்சா? ஸோ இப்போ இதுல ஃபார்மேட்ஸ் இருக்கு. எனக்கு இந்த ஃபார்மேட் வேணுமா, இந்த ஃபார்மேட் வேணுமா, இந்த ஃபார்மேட் வேணுமா, எந்த ஃபார்மேட், இதுல வந்து ஃபார்மேட்ஸ் நிறைய இருக்கு. எந்த ஃபார்மேட் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இந்த டேபிள்ல நீங்க என்ன வேணாலும் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு இதுல இத பண்ணி பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சரி, வாட்டர் மார்க், வேர்ட் ஆர்ட் பார்க்கணும் இல்லையா?
ஸோ வேர்ட் ஆர்ட் பாருங்க. இப்போ இதை நான் செலக்ட் பண்றேன். இங்க ஒரு இந்த டைப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். டைப் பண்ணும்போது என்னாச்சு, நம்ம எந்த வேர்ட் ஆர்ட் மாடலை செலக்ட் பண்ணோமோ அந்த மாடல்ல வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்ட். ஸோ இதுவரை இதுதான் நம்ம இன்னைக்கு வேர்ட் டாக்குமெண்ட்ல இந்த பாடத்துல நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி செஷனுக்கு போயிடலாம். நீங்க ஆன்சர்ஸ் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஆக்டிவிட்டி செஷன் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்குமே வந்து கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் லைவா ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கும் போதுதான் டவுட்ஸ் வரும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கம்ப்யூட்டர்லாம் வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு பண்றதுதான் எல்லாமே. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகணும்னா நீங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணாதான் இன்னும் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதனால ஆன்சர் பண்ணுங்க. இதுல எது புல்லட் பாயிண்ட்ஸ், நம்ம இங்க எது புல்லட் பாயிண்ட்ஸா பார்த்தோம்? கரெக்ட், வெரி குட். அடுத்தது அப்பர் கேஸ் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் எது? இட்டாலிக் எது? ஸ்லாண்ட் பண்ணி எழுதுறது இது. நம்பர் புல்லட்ஸ் எது? சோ நம்பர் புல்லட்ஸ் எது? புல்லட் பாயிண்ட்ஸ். ஃபாண்ட் சைஸ் எதை குறிக்கின்றது? இட்டாலிக் எதை குறிக்கின்றது? இந்த ஸ்லாண்டிங் ஐ சிம்பிள். அண்டர்லைன் யூ, யூக்கு கீழே லைன் போட்டிருக்கிறது. ஃபாண்ட் கலர் வந்து ஏ போட்டிருக்கிறது. சென்டர் அலைன்மெண்ட் இதுல எது? அலைன்மெண்ட்டுக்காக செலக்ட் பண்றது வந்து இந்த விஷயம். அடுத்தது ஃபாண்ட் டைப் இதுதான். அடுத்தது இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்கு? போல்டு. அப்பர் கேஸ் லோயர் கேஸ் லெட்டர்ஸ். இப்ப இது என்னன்னு கிளியர் ஆயிடுச்சா? சோ நம்ம எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கோம். இப்ப இங்க அடுத்த இது என்ன காட்ட போறேன்னா இது எல்லாமே வந்து நீங்க ஆன்சர்ஸ் வந்து சொல்ற மாதிரி தர போறேன். நமக்கு வந்து டூல் பார் வேர்ட் ப்ராசஸிங்ல இதெல்லாம் இருக்கா? இருந்தா எஸ், இல்லைன்னா நோ சொல்லுங்க. இருக்குன்னா எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா நோ சொல்லுங்க. சர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்கா? எஸ் ஆர் நோ? எஸ். டெக்ஸ்ட் ஃபார்மேட் இருக்கா? டெக்ஸ்ட் ஃபார்மேட் பண்ற ஆப்ஷன் இருக்கா? எஸ். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட் ரைட் சென்டர் இருக்கா? எஸ். பார்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கா? சுத்தி பார்டர் போடுற ஆப்ஷன்ஸ்? எஸ். பார்டர் ஆப்ஷன்ஸ் நீங்க பார்க்கல இல்லையா? இருங்க காட்டிடுறேன். பார்டர் ஆப்ஷன்ஸ் பாட்டம் பார்டர், லெஃப்ட் பார்டர், ரைட் பார்டர், நோ பார்டர், ஆல் பார்டர். இல்லைன்னா இந்த பார்டர்ஸையுமே நீங்க வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கலாம். ஆல் பார்டர்ஸ் கொடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த பாக்ஸ் மட்டும் பர்டிகுலரா பார்டர் ஷேட் ஆயிருக்கு இல்லையா? சோ பார்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஷேடிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணலாம், எஸ். புல்லட் பாயிண்ட்ஸ், எஸ். ஃபாண்ட், எஸ். சைஸும் சேஞ்ச் பண்ணலாம், ஸ்டைல் டைப்பும் சேஞ்ச் பண்ணலாம், ரெண்டுமே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வேர்ட்ல நீங்க பார்த்த எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. கொரியர் நியூ அப்படிங்கிறது ஃபாண்டா, ஸ்டைலா, சைஸா? ஃபாண்ட் இல்லையா?
என்ன ஃபாண்ட் அப்படிங்கிறது தான் கொரியர் நியூ ஃபாண்டோடைய நேம். கரெக்ட். 12 பாயிண்ட் இது ஃபாண்டினுடைய ஃபாண்ட் டைப் ஸ்டைல் ஆர் சைஸ். 12 பாயிண்ட் அப்படிங்கிறது சைஸ். ஓகே. போல்ட் அப்படிங்கிறது என்னது? ஃபாண்டா சைஸா ஸ்டைலா? எதை வந்து நம்ம ஸ்டைல்னு சொல்லுவோம், எதை சைஸ்னு சொல்லுவோம், எதை ஃபாண்ட்னு சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் எல்லாம் நம்ம அந்த வார்த்தையே அந்த பர்டிகுலர் வேர்டை ஸ்டைல் பண்றது. ஸோ அதனால அது ஸ்டைல். ஃபாண்டினுடைய நேம்ஸ் எல்லாம் ஃபாண்ட்னு சொல்லுவோம். சைஸை வந்து ஃபாண்டோடைய சைஸ் நம்பர்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தா அதை சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி. டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிறது ஃபாண்ட் ஆர் ஸ்டைல் ஆர் சைஸ்? டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிறது ஃபாண்டா, ஃபாண்டினுடைய ஸ்டைலா, ஃபாண்டினுடைய சைஸா? ஃபாண்ட் நேம். இது ஃபாண்ட் நேம் ஆர் ஃபாண்ட் ஸ்டைல் ஆர் ஃபாண்ட் சைஸ்? ஃபாண்ட் நேம். 18 பாயிண்ட் அப்படிங்கிறது ஸ்டைல் ஆர் சைஸ்? சைஸ். கரெக்ட். Underline is a size or style? Style. Italic is a style, size or style or font? ஒரு வார்த்தையை நமக்கு பிடித்தவாறு அழகுபடுத்துவதை ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டைலா இருக்காங்க. அதே மாதிரிதான் வேர்ட் டாக்குமெண்ட்லயும் வாக்கியங்களை அழகுபடுத்துவதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய டைப்ஸ். 8 பாயிண்ட் அப்படிங்கிறது சைஸ். prescript empty அப்படிங்கிறது ஃபாண்ட். ஸோ இதுவுமே எல்லாமே கரெக்டா சொல்லியிருக்கோம். 10 அவுட் ஆஃப் 10 இல்லையா? ஸோ அப்ப நம்ம பார்த்த கான்செப்ட் நமக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? சிம்பிள்ஸ் இல்லாம பார்த்தோம் இல்லையா? எது சைஸ், எது ஃபாண்ட், எது ஸ்டைல். இப்போ சிம்பிள்ஸோட காட்டுறேன். ஏன்னா இப்படியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஒரு டெக்ஸ்ட் போல்டு டெக்ஸ்டா இருக்கணும்னா இதுல எந்த ஆப்ஷன், எந்த சிம்பிள் அதுக்கு ஆப்டான சிம்பிள்? போல்டு டெக்ஸ்ட் அப்படின்னா எந்த சிம்பிள் இதுக்கு ஆப்டான சிம்பிள்? வெரி குட். கரெக்ட். அண்டர்லைன் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்றதுக்கு இதுல எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? டெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்றதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய சிம்பிள் இது யூ. கரெக்ட். வெரி குட். இட்டாலிக் வேர்டை கிராஸா போடுறது இட்டாலிக் டெக்ஸ்ட். இட்டாலிக்ஸ் டெக்ஸ்ட். ஐ. வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபாண்ட் கலர். எது இதுல ஃபாண்ட் கலர்? இங்க பாருங்க, இது ஃபாண்ட் கலர், இது வந்து ஷேடட் கலர். சோ இதுல எந்த சிம்பிள்ல எது வந்து ஃபாண்ட் கலர்? ஃபோர்த் ஆப்ஷன். வெரி குட். இட்டாலிக், போல்டு, அண்டர்லைன் இதுல எது காப்பி சிம்பிள்? கரெக்ட். வெரி குட். பேஸ்ட் எந்த ஆப்ஷன்? இது ஃபாண்ட் கலர், இது இட்டாலிக்ஸ், இது சேவ், இது என்ன ஆப்ஷன்? பேஸ்ட். அலைன் டெக்ஸ்ட் லெஃப்ட். லெஃப்ட், ரைட், காப்பி, பேஸ்ட், சென்டர் எது இதுல வந்து லெஃப்ட்?
அலைன் டெக்ஸ்ட் லெஃப்ட். அலைன் டெக்ஸ்ட் சென்டர் எது இதுல? கரெக்ட். ஸோ chat செஷன் அன்மியூட் பண்ணி கூட நீங்க பேசலாம். அலைன் டெக்ஸ்ட் ரைட் எது இதுல? ஸோ இந்த இதுலயே மென்ஷன் ஆயிருக்கும். இங்க பாருங்க, போய் கர்சர் வச்சாலே இது காட்டும் பேரை. சென்டர் கண்ட்ரோல் இ, ரைட் கண்ட்ரோல் ஆர், ஜஸ்டிஃபை கண்ட்ரோல் ஜே, லெஃப்ட் கண்ட்ரோல் எல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அலைன் லெஃப்ட் ரைட் எல்லாமே காட்டுதா? சேம் லைக் தட். ஸோ அப்ப இங்க வந்து அலைன் ரைட் தானே, ஸோ அலைன் டெக்ஸ்ட் ரைட் அங்கேயே காட்டுதா? சேவ். இது எல்லாமே வந்து ஸ்டைல் அண்ட் அலைன்மெண்ட். ஸோ இதுதான் வந்து சேவ் பட்டன். புல்லட் பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, புல்லட் பாயிண்ட்ஸ் டாட்டட் இருக்கிறதுனால. ஜஸ்டிஃபை டெக்ஸ்ட் எது இதுல ஜஸ்டிஃபை? இது அலைன் லெஃப்ட், காப்பி, அலைன் ரைட்டு, அப்படிதான் ஜஸ்டிஃபை. ஸோ எல்லா ஆன்சர்ஸ்மே கரெக்டா எழுதிட்டீங்க, எல்லா ஆன்சர்ஸ்மே கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ மூன்றாவது பாடம் வேர்ட் ப்ராசஸிங்கிறது ஒரு குட்டி லெசன், சொல்முறை வழிப்படுத்தல் அப்படிங்கிறது. இந்த பாடத்தை நீங்க ஈஸியா எல்லாருமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதும் நான் நம்புறேன். வேற ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. எல்லாருமே chat செஷன் ஆன்சர் பண்ணீங்க, அன்மியூட் பண்ணி சேட்ல வந்து சொன்னீங்க. வெரி குட். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல இனி நம்ம அடுத்த பாடத்துல சந்திக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஜெய்ஹிந்த்.